பார்த்து பயந்து விடாதே. உன்னை பார்த்து பயந்தால்தான் அவர்களே உன்னை விமர்சிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள். உன்னை வீழ்த்த நினைப்பவன் பயன்படுத்தும் ஆயுதம் உன் மனதை சிதைப்பது. நீ மனதால் தெளிவாக இரு. எந்த சூழ்நிலையிலும் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது. போகின்ற பாதைகளில் 1000 தடைகள் இருக்கத்தான் செய்யும். ஒருவேளை நீ போகின்ற பாதையில் தடைகளே இல்லை என்றால் அது உனக்காக போடப்பட்ட பாதை அல்ல, வேறு யாருக்காகவோ போடப்பட்ட பாதை என்பதை தெரிந்து கொள். கஷ்டங்களை கண்டு கலங்கி நின்று விடாதே. கஷ்டங்களை மட்டும் நாம் சந்திக்கவில்லை என்றால் நமக்கு போராடும் எண்ணமே இல்லாமல் போய்விடும். உன் முயற்சிகளை ஏளனம் செய்வதிடமிருந்து எப்போதும் விலகியே இரு. நீங்கள் சந்திக்கும் சோதனைகளை கடந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் பிரச்சனைகள் பல ஏற்பட்டாலும் எடுத்த காரியத்தை செய்து முடித்தே தீருவேன் என்ற பிடிவாத குணத்தை வளர்த்துக்கொள். பிற தடங்கள் மிக பெரியதாக இருக்கலாம். அதற்காக உனக்கான சிறு தடத்தினை பறிப்பதற்காக ஒருபோதும் தயங்காதே. விதியை நம்பிக்கொண்டிருப்பவன் என்றுமே வெற்றி பெறுவதில்லை. தன்னம்பிக்கை துணையாக கொண்டிருப்பவன் என்றும் தோற்பதே இல்லை. எதற்கும் தயாராக இரு. மனதில் உறுதியோடு இரு. எதற்கும் தயாராக இருப்பவனை நோக்கித்தான் இங்கே பல வாய்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். தோல்வி அடைந்து விட்டால் அதுவே முடிவு என்று நினைத்து விடாதே. இங்கு மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றவர்கள் எல்லோரும் தோல்வியை முடிவாக அல்ல, ஒரு புதிய தொடக்கமாக பார்த்தவர்கள்தான் என்பதை மிகப்பெரிய உண்மை. கவலைப்படுவதால் எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு வரப்போவதில்லை. உங்கள் பிரச்சனைகளை உற்சாகமாக எதிர்த்து போராடுங்கள். எளிதாகவே வென்றுவிடலாம். பிரச்சனை எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும். நீ சந்திக்கின்ற பிரச்சனைகள் சிறியதோ பெரியதோ அதை நீயே தனியாக சமாளிக்க பழகிக்கொள். அப்போதுதான் உன் பலம் என்ன பலவீனம் என்ன என்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உன் பலவீனங்களை குறைத்து உன் பலத்தை பெருக்கு. எத்தனை முறை தோற்றாலும் திரும்ப திரும்ப முயற்சி செய்வதுதான் வெற்றிக்கு வழியே தவிர பாதியில் விட்டுவிட்டு பயந்து ஓடுவதல்ல. ஒரு காரியத்தை உங்களால் செய்து முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை, ஆனால் அது முயற்சி செய்து பார்க்க தவறி விடாதீர்கள். ஒருவருக்கு உதவி செய்வதன் மூலம் இந்த உலகையே உன்னால் மாற்றிவிட முடியாதுதான், ஆனால் நீ உதவி செய்கின்ற அந்த ஒருவருடைய உலகை உன்னால் மாற்றிவிட முடியும் என்பதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உன் ஆற்றலை எப்போதும் குறையாமல் பார்த்துக்கொள். உன்னுடைய ஆற்றல் தான் உன் குறிக்கோளை அடைவதற்கு உங்களுக்கு உந்தி தள்ளும். உன் பலத்தை கண்டு பயப்படுகிறவன் உன் பலவீனத்தை கண்டறிய அவளுடன் இருப்பான். எச்சரிக்கையா இரு. உன் பலத்தை மேலும் உறுதிப்படுத்து. உன் பலவீனத்தை யாருக்கும் தெரியாமல் உள்ளடக்கு. தன்னால் எது முடியும் எது முடியாது என்பதை தெளிவாக அறிந்திருப்பதே ஒருவனின் மிகப்பெரிய பலம். உனக்கு கிடைக்க வேண்டியது கட்டாயம் கிடைத்துவிடும். உனக்கு கிடைத்திருக்கும் நேரத்தை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால். நீ தூக்கி எறியப்படும் போது வருந்தாதே. தூக்கி எறியப்படும் போதுதான் உன் சிறகை விரிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அதை சரியாக பயன்படுத்திக் கொள். ஒன்றை மட்டும் தெரிந்து கொள். நீ எதிர்கொள்ளும் எதுவும் சுலபமானதில்லைதான், ஆனால் எல்லாமே சாத்தியமாக கூடியதுதான். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ என்று யோசித்துக் கொண்டே தயங்கி நிற்காதே. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று உறுதியோடு முன்னேறி செல். உன் வாழ்வை உருவாக்கும் கருவி உன் எண்ணங்கள் தான். உனக்குள் தோன்றும் எண்ணங்களால் உன்னை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். உங்கள் எண்ணங்களில் எப்போதும் விழிப்புடன் இரு. வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை போராட கற்றுக்கொண்டாலே போதும். அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் தானாகவே தைரியம் வந்துவிடும். வெற்றி பெறும் வரை போராடி கொண்டே இரு. வெற்றி பெற்றவனைத்தான் இந்த உலகம் கொண்டாடும். தோற்று போவனை இந்த உலகம் திரும்பி கூட பார்க்காது. முயற்சி இல்லாம இங்கு முன்னேற்றம் இல்லை. உன் உழைப்பே உன்னை செதுக்கும் சிற்பி. உன் விடாமுயற்சியும் தொடர் உழைப்பையும் கொண்டு உன் வாழ்வை செதுக்கு. உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உன்னை வீழ்த்த இந்த உலகில் யாராலும் முடியாது. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி கொள். உனக்கு சாதாரணமாக தோன்றும் உன்னுடைய இந்த வாழ்க்கை பலருக்கு பெரிய கனவாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள். நீ கடலை கடக்க தகுதியானவனாக இருந்தாலும் நீ பயந்து நடுங்கினால் ஒரு குப்பைகளை கூட உன்னால் கொடுக்க முடியாது. எந்த சூழ்நிலையிலும் பயத்தை மட்டும் உனக்குள் அனுமதிக்காதே. தேவையில்லாதவைகளை சிந்தித்து பார்த்து உன் நேரத்தை வீணடிக்காதே. எப்போதும் தேவையானதை மட்டும் சிந்தனை செய். அதுதான் வெற்றியை நோக்கி விரைந்தோட உனக்கு ஆற்றலை கொடுக்கும். உனக்கான வாய்ப்புகள் உன்னை சுற்றிதான் நிறைந்திருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள். உன்னை எப்போதும் நீ தயாராக வைத்துக்கொள். வாழ்க்கையில் சில நாட்கள் கடினமாக இருக்கும்போது ஒன்றை மட்டும் நினைவில் வை. அந்த கடினமான நாட்களை போராடி கடந்து விட்டால் அந்த சூழ்நிலை எதிர்கொண்டு வாழ நீ பழகி விடுவாய். அது இன்னொரு கடினமான நாள் உன் வாழ்க்கையில் வராமல் தடுக்கும். பயம் நிறைந்த எண்ணங்கள் உன் எதிர்காலத்தை முடக்கிவிடும். பயமற்ற எண்ணங்கள் தான் வெற்றியை நோக்கி உன்னை தொடர்ந்து செயல்பட வைக்கும். பல போராட்டங்கள் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. நீ எதிர்கொள்ளும் போராட்டத்தை தவிர்ப்பதை விட துணிவுடன் சரியான அதை எதிர்கொள்வதே வாழ்க்கை வெற்றி கொள்வதற்கு சரியான வழி. பிறரிடமிருந்து நிறைய கற்றுக்கொள். அதில் தவறு ஏதும் இல்லை. ஆனால் அவர்களை அப்படியே பின்பற்றி விடாதே. பிறகு உனக்கு வாழ்வை நீ வாழவே முடியாது.
நான் முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வி உனக்குள் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இரு. அந்த கேள்வியே உன் முன்னேற்றத்திற்கான சிறந்த வழிகளை உனக்கு காட்டும். உன் பலவீனம் எது என்பதை முதலில் கண்டுபிடி. ஏனென்றால் உன் தோல்விக்கு உன் பலவீனம்தான் முதல் காரணமாக இருக்கும். உன்னால் முடியாது என்று பல சொல்கின்ற வார்த்தைகளை உன்னை வெற்றியின் பக்கம் முந்தி தள்ளிவிடும். எதற்கும் தயங்காதே. யாருடைய எதிர்மறையான சொல்லுக்கும் கலங்கி நின்று விடாதே. உன் கனவுகள் பெரியதாகும் போது உன் உழைப்பு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். அப்போதுதான் உன் இலக்கை எளிதாக உன்னால் அடைந்துவிட முடியும். எப்போதும் உற்சாகமாக இருக்க பழகிக்கொள். இருந்தால் கடினமாக தோன்றும் வேலையை கூட எளிதாக செய்து முடித்துவிட முடியும். திட்டமிடாமல் தொடங்கப்படும் எந்த ஒரு நாளும் எந்த ஒரு செயலும் மனநிறைவோடு முடிவதில்லை. எதையும் திட்டமிட்டு செய்ய பழகிக்கொள். நீரோடை போல இயங்கிக் கொண்டே இரு. ஒரே நேரத்தில் தேங்கி நிற்கும் குட்டைதான் கல்லெறிந்தால் கலங்கிவிடும். நீரோடையில் எதை கொண்டு எறிந்தாலும் அது ஒருபோதும் கலங்குவதே இல்லை. உன்னால் முடியும் என்று நம்பு. நம்பிக்கையுடன் உன்னால் முடியும் என்று நீ முயற்சிக்கும் போதுதான் உனக்கான வெற்றி கதவுகள் அனைத்தும் திறக்கத் தொடங்குகிறது. வெற்றியை எளிதாக விலை கொடுத்து வாங்கிவிட முடியும். அதற்கான விலை பணம் அல்ல, உன் உழைப்பும் நேரமும் தான். நாம் நம்மை போல வாழ்வதற்கு பணம் அதிகம் தேவைப்படுவதில்லை. நாம் அடுத்தவர்களைப் போல வாழ்வதற்குத்தான் அதிகமான பணம் தேவைப்படுகிறது. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் எப்போதும் இருக்கும் வரை உன் வாழ்க்கை உனக்கு பயமும் இல்லை, பாரமும் இல்லை. இந்த உலகம் ஏற்கனவே மிகவும் அழகாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகை எதற்காகவும் நீ மாற்ற வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பார்வையை மாற்று. உலகமே உனக்கு அழகாக மாறிவிடும். நேற்றைய கடினமான சூழ்நிலையை நினைத்து வருந்தி கொண்டு நாளைய கனவுகளை உன் கண்ணீரில் மூழ்கடித்து விடாதே. நம்பிக்கையோடு எழுந்து செல். இனி வெற்றி எப்போதும் உன் பக்கம்தான். தனிமையை அதிகம் நேசிக்க கற்றுக்கொள். உன்னை உனக்கே உணர்த்தும் ஒரு அற்புதமான ஆயுதம் அதுதான். எல்லா உறவுகளும் கண்ணாடி போலதான். உடையாதவரை ஒரு முகம், உடைந்து விட்டால் பல முகம். புரிதல் இல்லாத வாழ்க்கையில் புதையலே கிடைத்தாலும் பயன் இல்லை. கேட்டு பெறப்படும் அன்பில் உண்மை இருக்காது. கேட்காமல் கொட்டப்படும் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. கடவுள் உங்களை சிரமத்தின் எல்லைக்கு கொண்டு சென்றாலும் நீங்கள் அவரை நம்புங்கள். ஏனெனில் இரண்டே விஷயங்கள் மட்டுமே நடக்கும். ஒன்று, அவர் காப்பாற்றுவார், அல்லது சிரமத்தை சமாளிக்க கற்றுக் கொடுப்பார். உன்னுடைய மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இரு. யாரிடமும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை நினைக்கிறாயோ அதுவாகவே நீ மாறுவாய். மனதில் ஆற்றல் அளப்பரியது. உனக்கென ஒரு லட்சியத்தை தேர்ந்தெடு. அதை அடைய முயற்சி செய். பொய் சொல்லி தப்பிக்க நினைக்காதே. உண்மை சொல்லி மாட்டிக்கொள். ஏனெனில் பொய் வாழ விடாது, உண்மை சாக விடாது. நீண்ட தூரம் ஓடினால் மட்டுமே அதிக உயரத்தை தாண்ட முடியும். அது வாழ்க்கைக்கும் பொருந்தும். யாருடைய குறையும் பெரிதுபடுத்தாதே. மன அமைதி உனக்கு கிடைக்கும். அன்பை வெளிப்படுத்த யோசிக்காதே. கோபத்தை வெளிப்படுத்தும் முன் யோசி. உழைப்பின் மூலம் பெறப்படும் பொருளே நிலைக்கும். அதுவே ஒருவருக்கு உயர்வை தரும். பேராசை என்னும் பெருந்துன்பம் தொலைந்தால் இன்பம் இடைவிடாமல் வரும். ஒருவர் என்னதான் படித்தாலும் அவருடைய இயல்பான அறிவை மேல் நோக்கி நிற்கும். புத்தகத்தால் வரும் அறிவை விட அனுபவத்தால் கிடைக்கும் அறிவு மேலானது. யார் உன்னை கைவிட்டாலும் நீ செய்த தானமும் தர்மமும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. மற்றவர்களது துன்பத்தை பார்த்து மகிழ்ச்சி அடையாதே. அப்படி மகிழ்ச்சி அடைந்தால் அது பாவமாகும். நல்லதோ கெட்டதோ உனக்குரிய வினைப்பயனை அனுபவித்தே ஆக வேண்டும். நம்பிக்கையும் பொறுமையும் உள்ளவர்களின் பிரார்த்தனை நிச்சயம் நிறைவேறும். பணத்தை போல நேரமும் விலை மதிப்பு கொண்டது. அதை வீணாக்காதே. அறிவும் துணிவும் சேர்ந்ததுதான் தைரியம். போனதை நினைத்து வருந்தாதே. நடக்க இருப்பதை பற்றி யோசி. புதிய முயற்சி மேற்கொள்ளும் போது தவறு வருவது இயல்பு. அதை திருத்திக் கொண்டு முயற்சி செய். வாழ்வில் வெற்றி பெறுவாய். சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து முடிவெடுக்க உன்னை தயார்படுத்து. அது உன்னை காப்பாற்றும். மாற்றம் உன்னிடமே உள்ளது. வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் ஒன்று போல் இருப்பதில்லை. காலம் மாற எல்லாம் மாறும். அதற்கு நம்மை நாம் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். உடைந்த இதயத்தை ஒட்ட வைக்க போராடுவதை விட உடையாமல் பார்த்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனம். கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறைக்கவோ முடியாது. திருத்தி அமைக்கவோ அழிக்கவோ முடியாது. நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும். ஆனால் எதிர்காலங்களை மாற்ற முடியும். இறுதியான முடிவினை உறுதியாக எடு.